வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு தகவல் டுடே சேனல்ல பார்க்க போற மூவி என்னன்னா, லெஜண்ட் சரவணன் நடிச்சு வெளிவந்திருக்கிற படம் தான் லீடர். த லெஜண்ட் படத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய இடைவெளி எடுத்துட்டு இப்போ ஒரு பக்கா மாஸ் ஆக்ஷன் கதையோட இந்த படம் வெளிவந்திருக்கு. இந்த தடவை கதைக்களம் தூத்துக்குடியில நடக்குது. ஒரு மெக்கானிக் எப்படி மாஸ் ஹீரோவா மாறுறாரு, அதுக்கு பின்னாடி இருக்கிற சென்டிமெண்ட் என்ன அப்படிங்கிற ஒரு கமர்ஷியல் பேக்கேஜா இந்த படம் வெளிவந்திருக்கு. ஹீரோவா லெஜண்ட் சரவணன் தூத்துக்குடியில ஒரு சாதாரண மெக்கானிக் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு உலகமே அவரோட பொண்ணு மட்டும்தான். ரொம்ப அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா அந்த அமைதியை குலைக்கிற மாதிரி ஒரு வில்லன் கும்பல் வராங்க. சந்தோஷ் பிரதாப், பாகுபலி பிரபாகர், இவங்க 2 பேரும் தான் இந்த படத்தோட வில்லன்களா இருக்காங்க. இவங்க தூத்துக்குடி துறைமுகத்தை வச்சு நாச வேலை பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தடுக்க முயற்சி பண்ற போலீஸ் அதிகாரியா ஷாமும் ஆண்ட்ரியாவும் நடிச்சிருக்காங்க. படத்தோட முதல் பாதி பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிதானமாவே போகுது. லெஜண்ட் சரவணன் ஒரு பாசக்கார அப்பாவாகவும் மெக்கானிக் ரோலுக்கும் ஓரளவுக்கு பொருந்தி இருக்காரு. மகள் மேல வச்சிருக்கிற பாசம், அவரோட முதலாளி VTV கணேசன் கூட பண்ற லொல்லுன்னு படம் கொஞ்சம் ஜாலியா போகுது. வில்லன்கள் கிட்ட கூட பணிஞ்சு போற ஒரு ஆளா காட்டியிருக்காங்க. ஆனா இடைவேளை நெருங்கும் போதுதான் ஒரு அதிரடியான மாற்றம் அங்க நடக்குது. யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஆக்ஷன் சீன் மூலமா அவர் யாரு அப்படின்னு காட்டுறாங்க. அதுல இருந்துதான் ஒரு பக்காவான ஆக்ஷன் ஹீரோவா மாறுறாரு. இடைவேளைக்கு அப்புறம் தான் படம் வேற லெவலுக்கு மாறுது. அந்த மெக்கானிக் யாரு அப்படின்னு போலீஸ் அதிகாரியான ஷாம் விசாரிக்க ஆரம்பிக்கும் போதுதான் ஹீரோவோட இன்னொரு முகம் தெரிய வருது. மிஷன் தியாகம் ஸ்பெஷல் டீம்னு ஹீரோவோட பின்னணி அதிரடியா காட்டியிருக்காங்க. 2ஆம் பாதி முழுக்க சண்டை, ரத்தம், ரத்தி குத்து, துப்பாக்கின்னு ராவான ஆக்ஷன் கதை மூலமா போகுது. முக்கியமா அந்த கண்டெய்னர் பின்னணியில நடக்கிற ஆக்ஷன் சீன் எல்லாமே கொஞ்சம் ஹாலிவுட் தரத்துல எடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. லெஜண்ட் சரவணன் முதல் படத்தை விட இதுல கொஞ்சம் ஆக்ஷன் காட்சியில ரொம்பவே மெனக்கட்டு நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. குறிப்பா கிளைமேக்ஸ்ல வர வந்தே பாரத் சண்டை காட்சிகள் ரொம்ப அருமையா இருக்கு. இந்த படத்தோட மிகப்பெரிய பலமே டெக்னிக்கல் டீம் தான் சொல்லணும். மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் அவரோட பின்னணி இசையில படத்துக்கு கொஞ்சம் வேகம் கொடுத்திருக்காரு. முதி திரு பாடல் கொஞ்சம் நல்லா இருக்கு, மற்ற பாடல்கள் ஓகே ரகமா இருக்கு. கேமராமேனான வெங்கடேஷ் தூத்துக்குடி துறைமுகத்தையும் ஆக்ஷன் காட்சிகளையும் ரொம்ப கலர்ஃபுல்லாவே காட்டியிருக்காரு. சண்டை காட்சிகளை அமைச்ச ஃபைட் மாஸ்டரான மகேஷ் மேத்யூ ஒரு ஸ்பெஷல் பாராட்டே கொடுக்கலாங்க. அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து காட்சிகளை அமைச்சிருக்காரு. ஷாம ஆண்ட்ரியாவும் கொடுத்த வரையே சிறப்பா பண்ணியிருக்காங்க. VTV கணேஷ், அரதாங்கி, நிஷா, கதிர் இவங்க எல்லாமே அங்கங்க வந்து காமெடி பண்றாங்க. மலையாள நடிகரான லாலுக்கு கொஞ்சம் வெயிட்டான ரோல் கொடுத்திருக்கலாம். ஹீரோவோட மகளா நடிச்ச பொண்ணு ரொம்ப நேர்த்தியாவே நடிச்சிருக்காங்க. ஹீரோவோட இம்ப்ரூவ்மெண்ட் இந்த படத்துல நல்லாவே தெரியுது. படத்தோட கடைசியில பாகம் 2 இருக்கிற மாதிரியான ஒரு லீடும் கொடுத்திருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் லீடர் 2 வருதா இல்லையா அப்படின்னு. ஆக மொத்தத்துல லீடர் படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்காவான கமர்ஷியல் ஆக்ஷன் மூவினே சொல்லலாம். 2ஆம் பாதியில வர சில லாஜிக் மீறெல்லாம் தவிர்த்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மூவி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். லெஜண்ட் சரவணன் ரசிகர்களுக்கும் ஆக்ஷன் பட விரும்பிகளுக்கும் கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும். மத்தவங்களுக்கு ஒன் டைம் வாட்ச்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.